ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகிய பூச்சி, அதாவது அது பேசும்போது சொல்லும்போதே நமக்கு பறக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சின்னு அதை சொல்லலாம். அழகாக கலர் கலராக இருக்கிறதுனால வண்ணத்து பூச்சி, வண்ணாத்தி பூச்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேரில் அதை அழைக்கிறாங்க. ஆங்கிலத்தில் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு மிக அழகான நிறங்களில், கண்ணை கவரும் நிறத்தில் இது இருக்கும். இது அழகான இறக்கைகள் கொண்ட பறக்கும் பூச்சி இனத்தை சேர்ந்தது. இது பறவை கிடையாது, ஆனால் பூச்சி இனத்தை சேர்ந்தது. பலவேறு வண்ணங்களில் இறக்கையோட இது அழகாக இருக்கிறதுனால இதை வண்ணத்து பூச்சி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது இந்த பூச்சிகள் என்ன செய்யும்னா மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த மலர்களில் இருக்கிற தேனை உறிஞ்சி எடுக்கும். அதாவது அதுக்கு ஒரு முன்னாடி வாயில் ஒரு கம்பி நீல மாதிரி ஒரு இது இருக்குது, உறிஞ்சும் தன்மை உள்ள ஒரு குழாய் மாதிரி. அதை வச்சு மலர்களை தேனை உறிஞ்சி அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படி பறந்து அங்கேயும் இங்கேயும் நல்லா சிறகடித்து பறக்கும். அதை பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது பறக்கிறப்பையும் அழகாக இருக்கும், அதை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அது கையிலெல்லாம் பிடிக்கக்கூடாது. இது இதோட இனங்களில் இது நிறைய பெருசாக சின்னதாக விதவிதமாக இருக்குது. இது பொதுவாக இது முட்டை போட்டு அதுக்கடுத்து அந்த முட்டையிலேருந்து புழு மாதிரி அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறி மாறி அதுக்கடுத்து கூடு மாதிரி கட்டி அப்புறம் அதிலேருந்து வெளியே வரும். வண்ணத்து பூச்சியாக அதிலேருந்து உருமாறி அது அழகாக பட்டாம்பூச்சியாக உருமாற்றம் அடைஞ்சி அது வெளியே வர்றதை பார்க்குறது ரொம்ப வியப்பூட்டவும் அழகாகவும், அவ்வளவு எப்படி சொல்கிறது, அவ்வளவு நல்லா அவ்வளோ அழகாக இருக்கும் அது வெளியே வரும்போது. இது பொதுவாக இரவில் தான் வேட்டையாடும், இரை தேடும். இதில் இரவில் மட்டும் வேட்டையாடும். விட்டில் பூச்சிகளும் இதோட இனத்தில் அடங்கும். ரெண்டாவது இதில் மொத்தம் 15,000லேருந்து 20,000 வரையும் பூச்சி இனங்கள் இருக்குது. இதோட ரெக்கைகள் நிறங்கள், சில இது கோலங்கள் மாதிரி இருக்கும். பெரும்பாலான இடங்களில் இது வசிக்குது. வெப்பமண்டல காடுகளில் வாழ்ந்தாலும் இது குளிர் பகுதியிலையும் இது இருக்கும். மலைப்பகுதி, இமயமலை, கனடாவில் வடமுனை பகுதிகளில், கடும் வெப்பம் நிறைந்த பாலை நிலங்களிலுமே இது இருக்குது. இது தோற்றம், பண்பு, ஒலி எழுப்புறது, இது இருப்பிடம், இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வேறு மாதிரி இருக்கும். இந்த பட்டாம்பூச்சி சில வகை பட்டாம்பூச்சிகள் ஒரு செல் உயிரினங்கள். ஈக்கள், எறும்புகள், முதுகெலும்பற்றவை. இதுகளுக்கு எலும்புகள் கிடையாது, ஒரே செல்லாக இருக்கும். முழு வளர்ச்சியடைந்த பட்டாம்பூச்சிகள் மலரிலிருந்து தேனை உறிஞ்சி பருகும். பறந்து திரிஞ்சாலும் இனப்பெருக்கம் செய்வது இதுகளோட இன்றியமையாத வாழ்க்கை. அப்படி ஆண் பூச்சியோ பெண் பூச்சியோ இணை விருப்பத்தை தெரிவித்து அறியறதுக்கும் இது ஒரு சில குறிப்புகள் பயன்படுத்துதுங்க. அப்படி அது கண்ணாலேயோ உணரக்கூடியதாவோ அந்த சைக்கன மூளையோ அது உணர்ந்து அப்புறம் ரெண்டும் ஆணா பெண்ணான்னு பார்த்து இணை சேர்ந்து அது அடுத்து முட்டை போடுங்க. இப்படி இது பண்ணும்போது இணை சேர்ந்த பிறகு ஆண் உடனே இறந்துவிடும்.
அடுத்து பெண் மட்டும் முட்டை போடுறதுக்கு எந்த இடம் வசதியாக இருக்குதுன்னு பார்த்து இது வந்து இலைகளுக்கு அடியில், அதாவது இந்த பட்டை மாதிரி இருக்கிற இடங்களில், பெரும்பாலும் இலைகளில் தான் இது வந்து முட்டை போடும். இதில் பெண் பூச்சி வந்து பட்டாம்பூச்சி தகுந்த இடமா பார்த்து தான் முட்டைகளை இடும். ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் ஒவ்வொரு தன் வளர்ச்சியில் ஒவ்வொரு பருவம், முட்டை பருவம், புழு பருவம், அடுத்து குடம்பி பருவம், கூட்டுப்புழு பருவம், அடுத்து முழு பட்டாம்பூச்சி நிலை. முழு பட்டாம்பூச்சி நிலையை அடைஞ்ச பிறகு தான் அது அந்த கூண்டிலிருந்து வெளியே வரும். அதுக்கு முன்னாடி அந்த பட்டாம்பூச்சி முட்டையிட்டு முடித்த உடனே அந்த முட்டையில் வந்து ஒரு சின்ன துளை மாதிரி, அதில் அந்த இருக்கிற இடத்துல ஒரு இதில் துளை போட்டு அதில் உள்ள ஒரு இது அதோட இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக பண்ணும்போது அந்த இதை எடுத்து உள்ளே விட்டு அதை வச்சு கூடாக கட்டும். கூடு கட்டினா பிறகு பொரிக்கும். அதாவது பெரும்பாலும் அந்த முட்டையில் ஒரு சில துளை, முட்டையில் இருக்கிற செய்து துளை வழியாக புணர்ந்த பொழுது கிடைத்த விந்துக்களையே அது உள்ளே விடுது. அப்போ வந்து கோந்து போல் ஒரு ஒட்டும் நீர் மாதிரி அது முட்டைகளை ஒன்றா ஒட்ட வச்சிரும். எல்லா முட்டைகளையும் அது ஒன்றா ஒட்ட வச்சிரும். சில முட்டைகள் வந்து சில நாட்கள்லேயே பொரிச்சிரும். இன்றைக்கி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.